பேசலாம். சுகுணா திவாகர், 2021 திமுக கூட்டணி கட்சிகளின் தன்மை வேறாக இருந்தது. 2019 இந்த விமர்சனம் இருக்கு, கூட்டணி கட்சி உடைய போகுது அப்படின்லாம் இருந்தது. 2021 வேறொன்றாக இருந்தது. திருமாவளவன் அவர்கள் முதல்ல கையெழுத்திட்டு வந்தப்ப விமர்சனம் எல்லாம் வந்தது. இது கொள்கைக்காக இருக்கிறோம், நாங்க குறைஞ்ச எண்ணிக்கைனாலும் கையெழுத்து போடுவோம், இதுல எந்த சிக்கல் வந்துடக்கூடாது. ஆனா திருமாவளவன் அவர்கள் பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறார்? அதிமுகவோடு சேருவதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை அப்படின்னு அவர் பேசுறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் மிக கடுமையா, அதிமுக விட கடுமையா 98% கணக்கு தெரியாம சொல்றாங்கன்றாரு. காங்கிரஸில் இருந்து நாங்க அதிகாரத்தில் பங்கு கூட நாங்க அப்ப பேசுவோம் அப்படி. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் இவங்களெல்லாம் எப்படி கையாள போகிறார்? என்ன அணுகுமுறை இருக்கும்? இல்லை, இது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா கட்சிகளுமே இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று அதிமுக தலைமையிலான கூட்டணி. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படிங்கிறது அதிமுகவும் சரி திமுகவும் சரி எங்களுக்கு கூடுதலான சீட்டுகள் வேண்டும் அப்படின்னு அழுத்தம் கொடுப்பதுங்கிறது எப்போதுமே இயல்பான ஒன்றாகத்தான் இருந்துட்டு வந்து. இப்ப கொஞ்சம் வெடிச்சு வருதா வெளியில? இல்ல, நான் அப்படி யோசிக்கல. நீங்க இப்ப இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2017 இருந்து ஒரு 8 ஆண்டுகளாகவே இந்த கூட்டணி தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சொல்ல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு அரசியல் ஒரு 8 ஆண்டுகள் ஒரு கூட்டணி இருக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 3 தேர்தல்கள் பெரிய தேர்தல் அவர்களை பார்த்துட்டாங்க. முதல்ல நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், 2வது முறையும் நாடாளுமன்ற தேர்தலை பார்த்துட்டாங்க. இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையிலான அந்த ஒரு பேச்சுவார்த்தை அல்லது அந்த உறவுங்கிறதும் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ நீங்க பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக உடைய சின்னத்துல தான் கூட்டணி கட்சிகள் நின்னாங்க. ஆனால் 2024 இல்லை, எங்களுக்கு வேற மாதிரி நாங்கள் எங்களுடைய சின்னத்தில் நிற்கிறோம் அல்லது வேற சின்னத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப அப்ப திமுக தலைமைங்கிறது ஒத்துக்கிடுச்சு. விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப இணக்கமா அது நடந்தது. ஆமா, அது நடந்தது. முரணாலாம் வெளியில பேசப்படல அப்படி நடந்தது. இப்ப என்னன்னா, இப்ப திருமாவளவனுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அதிமுக கூட்டணிக்கு நாங்க போறோம்ங்கிறது கிடையாது. பாஜக பாமக எந்த கூட்டணியில் இருக்கோ அங்க நாங்க இருக்க மாட்டோம். அதைத்தான் அவர் தெளிவாக அது 2019 ஒரு பிரகடனமாக முன்வைத்து எல்லாரும் இங்க சேருவோம்னு சொல்றப்ப எங்கெல்லாம் சேர மாட்டோம்ன்றத அவர் தான் கண்டிஷன் அப்ளை மாதிரி சொல்றாரு. திரு வைகை செல்வன் அவர்கள் சந்திச்சுட்டு இது ஓட்டை விழுந்தது அப்படின்னு சொன்ன பிறகும் இவர் எங்களுக்கு அதிமுகவோடு சேருவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது எப்படி ஒரு திமுக எப்படி பார்க்கும்ன்ற ஒரு கேள்வி. இப்ப 2 கேள்விகளுக்கு தொடர்ச்சியாக திருமாவளவன் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தொடர்ச்சியாவே இருக்காரு. என்ன அப்படின்னா, திருமாவளவனை விமர்சிக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு கிட்டத்தட்ட திமுகவின் நிர்பந்தத்திலே தொடர்ச்சியா திருமாவளவன் இருக்காரு. திமுக விட்டு அவருக்கு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரியான திமுகவை விமர்சிக்க விரும்புபவர்களும் விடுதலை சிறுத்தைகள் விமர்சிக்கிறார்கள், அல்லது விடுதலை சிறுத்தைகள் விமர்சிப்பவர்களும் திமுக விமர்சிக்கிறார்கள். இப்ப இந்த கேள்விக்கு ஒரு பக்கம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன பண்ணுதுன்னா, அதிமுக பாஜக கூட்டணி ஒண்ணு அமைந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட அவங்க திமுக கூட்டணியில சில கட்சிகள் எங்கிட்ட வருவாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த கூட்டணி ஒரு பலமான கூட்டணிங்கிற நம்பிக்கை இல்லாதனாலே என்னமோ இப்ப வைகை செல்வன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஒன்று உருவாகி விட்டதுன்னா கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில இருக்கவே மாட்டோம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. சிபிஎம் உடைய ஸ்டாண்டும் அதுதான். காங்கிரஸ் கட்சியும் இந்த காலகட்டத்திலையும் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில வரப்போறது இல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியா நிக்குது, பாஜக தனியா நிக்குதுங்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றது கூட ஒரு லாஜிக் இருந்தது. காங்கிரஸ் எங்க பக்கம் வருவாங்க, விசிக வருவாங்கன்னு. நீங்க பாஜக கூட இன்னைக்கு வந்ததுக்கு பிறகு விசிகாவும் சிபிஎம்மோ காங்கிரஸோ வருவாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப உங்களுடைய கூட்டணியினுடைய வலிமை மீது உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லை. நீங்க சொல்றது ஒரு கோணம். இது நாள் வரைக்கும் இங்கிருந்து தான் பேசப்பட்டது. 2019 ஜெயக்குமார் அவர்கள் தொடங்கி பலருமே எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, எத்தனை கட்சி வரப்போறாங்க பாருங்கலாம். ஆனா இந்த முறை அக்னீஸ்வரன் சொல்ற மாதிரி அந்த பக்கம் நடக்குது. அந்த பக்கம் வரைக்கும் அமைதியா இருந்த அவர்கள் பேச தொடங்குறாங்க. நாங்க அதிக தொகுதிகள் கேட்போம், அதிகாரத்தில் பங்கு கேட்போன்றது எங்களுக்கு அதிமுகவோடு போறதுல பிரச்சனை இல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர் செயலர் சொல்றார், கூட்டணியை நம்பிதாங்க நீங்க ஜெயிக்கிறீங்க, 21 மாதிரிலாம் 26 இல்லங்கன்னு இப்ப அந்த சைடு தானே பேசுறாங்க, இந்த சைடு யாரும் பேசல. அதுதான் இப்ப திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. திருமாவளவன் தொடர்ச்சியாக 2 கேள்விகள் பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. திமுகவை நம்பிதான் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, அவங்களுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பதிலா இது அதிமுக இருக்கு, அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, திமுக கூட்டணி விட்டு இவங்க வருவாங்களா, அதிமுக பக்கம் வருவாங்களா அப்படிங்கறது அதிமுக தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறப்ப 2க்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய, அதாவது மறுபடியும் அது பதில் சொன்னா கூட திருப்பி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கு அவர் சொல்றாரு எங்க அருமை பெருமை தெரிஞ்சிருக்குன்னு. அப்ப அவருக்கு அதிமுக பிரச்சனையே இல்லையா? 26 எலெக்ஷன்றது திமுக அதிமுக மையமா தானே வச்சிருக்கு. திருமாவளவன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற ரொம்ப நுட்பமான இடம், எங்களுக்கு அதிமுகவும் இஷ்யூ இல்ல. நீங்க என்ன இல்ல, அதிமுக அருமை பெருமை நான் சொன்ன மாதிரி 2017 இருந்து இந்த கூட்டணி உருவாகி இருக்குது. தொடர்ச்சியாகவே இந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து திமுக கூட்டணிக்கு வந்ததற்கு பிறகுதான் அவங்க வந்து 2 எம்பிக்களை பெற்று மாநில கட்சிக்கான அங்கீகாரம் பெற்று அவங்களுக்கான சின்னமும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்து பாருங்க. இந்திய அளவிலேயே வந்து 4 எம்பிக்கள் தான் சிபிஎம்க்கு இருக்கிறார்கள். அதுல 2 எம்பி திமுக கூட்டணியில் இருக்காங்க. சிபிஐக்கு திமுக கூட்டணியில் தான் 2 எம்பிக்கள், வேற எங்கேயுமே இந்தியாவில் இல்லை. அப்ப வந்து திமுக கூட்டணி மூலமாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி விடுதலை சிறுத்தைகளும் வலிமை பெற்றிருக்கிறார்கள். அதிமுக தொடர்ச்சியாகவே தோல்விகளை சந்தித்து வந்திருக்கிறது. அதிமுக இன்னும் பாஜக கூட்டணி வைத்தாலும் நாங்க இன்னும் வலிமை பத்தல, வேற யாராவது வந்து சேருங்கிற நிலைமையில இருக்கிறப்ப அதிமுக அருமை என்ன இருக்குது, அதுல என்ன தெரிஞ்சு திருமாவளவன் தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது?